கார்த்திக் தீபா சீரியல் இப்போ ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ராஜேஸ்வரியை வெளுத்தெடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம தீபா. கார்த்தி வேறு தீபாவை வந்து மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. ரியா வந்து செம ஐடியா பண்ணியிருக்காங்க நம்ம ஆனந்த கல்யாணம் பண்ணுறதுக்காக. கையில் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே, இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன நான் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், அதை பார்க்கக்கூட மாட்டியா அப்படின்னோடனே, சரி கொடுன்ட்டு வந்து கையில் வாங்கி வச்சுக்கிறாங்க. என்ன ஆனந்த், நான் வந்து எவ்வளோ ஆசையாக கொடுக்குறேன், அதை வந்து பிரித்து படி அப்படின்னு சொன்னோன்னே, அது கூட உனக்கு நேரம் இல்லையானோன்னு, சரி என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னோடனே, அதை பாரு அப்படின்னோடனே, நாளைக்கு வந்து நமக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நாளைக்கு மேரேஜ் இருக்குது, அதனால் வந்து அந்த நம்ம வந்து அஃபிஷியலாக கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் தான் இதெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன இப்படி சொல்லிட்டேன், நாளைக்கு வந்து எனக்கும் மீனாட்சிக்கும் கல்யாண நாள், 10 ட்ரிப்பு ஃபோன் பண்ணிட்டா காலையிலேருந்து, நீ என்னடானா இப்போ வந்து இதை கொடுக்குற அப்படின்னோடனே, அப்போ எனக்கு விருப்பம் இல்லையா, அப்போ என்னை வந்து மறுபடியும் ஏமாற்ற போறியா அப்படின்னோடனே, சேச்சே உன்னை நான் ஏன் ஏமாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க. அதோட வந்து அந்த சீன் வந்து முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் வந்து தீபா வந்து சாப்பாடு வந்து சமைச்சு வேணுங்கிறதெல்லாம் அவங்க அப்பா அம்மாவுக்காக ஆசையாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. மீனாட்சி வந்து கேட்குறாங்க, ரொம்ப நன்றி, என்ன அசத்த போகிற போல் அப்பா அம்மாவுக்கு அப்படின்னோன்னே, நான் என்னக்கா பண்ணேன், எல்லாமே நீ தான் கொஞ்சம் உதவினீங்க, அதனால் எல்லாபடியாக வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னோடனே சாப்பாடை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் தடுத்து நிறுத்துகிறாங்க நம்ம ராஜேஸ்வரியும் ஐஸ்வர்யாவும். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து பலே கில்லாடி தீபானி, கொஞ்சம் நஞ்சமாக வந்து நீ ஏமாத்துற, அழகாக ரூட்டை போட்டு கொடுத்து வந்து இந்த வீட்டுக்கு வந்து திருட்டுத்தனமாக தாலியை கட்டிக்கிட்டு கார்த்தி மூலமாக வந்துட்ட, இப்போ மொத்த சொத்தையும் ஆட்டையை போடுறதுக்கு வந்து மொத்த குடும்பத்தையும் இங்கே வந்து நேக்க அழைச்சிட்டு வந்துட்ட பார்த்தியா, நீ ரொம்ப பெரிய ஆள் தான், நான் நினச்சி கூட பார்க்கல, நீ வந்து ஏதோ வந்து கார்த்தி மூலமாக வந்து நகை வாங்குவியான், அதே கார்த்திகிட்ட வந்து ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுத்த மாதிரி நடிப்பீங்களாம், அப்புறம் அதே கார்த்திக் மூலமாக வந்து வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்துடுவியான், நீங்கள் வந்து எவ்வளோ எப்பேற்பட்ட கேவலமான குடும்பங்கிறது இந்த ஒரு விஷயத்திலே தெரியுதில்ல அப்படின்னோடனே, தீபா வந்து பேசிகிட்டு இருக்க எல்லா அவத்தையும் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள்லாம் வந்து நல்ல குடும்பத்தில் இருந்தால் வந்து இருந்தீங்க, என்ன பார்த்தியா, எங்கள் ஸ்டேட்டஸ் என்ன, எங்கள் தகுதிக்கு வந்து சம்மந்தி வந்து எங்களை எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க, பார்த்தியா உன் லட்சணத்துக்காக வந்து உன்னை அவுட் ஹவுஸில் வச்சுருக்கதே தப்பு, அதுவும் கார்த்தி ஏதோ வந்து கெஞ்சிக்கிட்டனால வந்து போனால் போதுன்னு விட்டுருக்காங்க, நீங்கள்லாம் வந்து நல்ல குடும்பத்துலேருந்து பிறக்கலான்னு மறுபடியும் திரும்ப சொன்னோன்னே செம்ம கடுப்பாயிட்டாங்க. தீபா வந்து ஓங்கி வந்து கையை கழுத்தை பிடிச்சி நெருக்கி போயிட்டாங்கன்னு சொல்லலாம் நம்ம ராஜேஸ்வரியை. இன்னொரு வார்த்தை என் குடும்பத்தை பற்றியும் எங்களை பற்றியும் தப்பாக பேசினேன், அதுக்கெலாம் உங்களுக்கு தகுதி தராத கிடையாது, நீலாம் ஒரு ஆளுன்னு நீ வந்து எங்கள் குடும்பத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கியா, நாங்கள்லாம் உழைச்சி சாப்பிட்றவங்க, உன்ன மாதிரி ஓசியில் வந்து வீட்டில் உள்ள எல்லாத்தையும் எந்த சொத்தா திருடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பொண்ணை வந்து கெடுத்துக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் மனசை கெடுத்துக்கு தேவையில்லாமல் ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு பேசினோன்னா விட்டு அப்படின்ட்டு மைதிலி எல்லா விஷயம் கேட்டுட்டு அடிக்கலான்ட்டு வந்து ராஜேஸ்வரி அடிக்கிறதுக்கு ஏற்கனவே ஃபோன்லேயே அடிக்க போனவங்க, திட்டிகிட்டு இருந்தவங்க, இப்போ நேரில் இவ்வளோ பேசினதை கேட்டுட்டு சும்மா இருப்பாங்களா, பிடிச்சி இருக்கலான்னு தீபாவோட அம்மா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. இப்போ போகாத, நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, மீனாட்சி ஒரு பங்கு மேலே போய் சாக்கடையில் வந்து கள்ள தூக்கி போட்டால் தீபா நம்ம மேலே தான் அடிக்கும், அதனால் இதுங்க கிட்டெல்லாம் பேசாத அப்படின்னோன்னே, எங்களை பார்த்தா சாக்கடைன்னு சொன்னேன், நான் பொதுவாக தானே சொன்னேன், அது உங்களுக்கு நீங்கள் சாக்கடைன்னு தோணுச்சுன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை வந்து அழைச்சிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க. இங்கே பாரு, இந்த இருப்புக்கு என்ன பேச்சு பேசுகிறா பார்த்தியா, அது எல்லாம் முதல்ல வந்து கார்த்திகை கிட்டேருந்து பிரிக்கணும், அதுக்கு முதல்ல நம்ம வேலையை வழியை பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே தீபா அம்மா வந்து, நான் வீட்டை காலி பண்ணிவிட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் உங்கள் கூட எல்லாம் இருந்தால் சரியாக வராது, மான மரியாதையோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீபா பேகெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்க்குறப்ப தீபா வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க, நானும் என் ஹஸ்பண்டோ இல்லை வந்து அபிராமி அம்மா வேறு யாராவது வந்து வீட்டை விட்டு போகணுன்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் போகணும், அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவள் சொல்கிறான்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா தினம் நம்ம நிமிஷத்துக்கு நிமிஷம் நானும் சரி நீங்களும் சரி வீட்டை விட்டு போக வேண்டியது தான், அவளை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து பசிக்கும்ல இனியனுக்கு, அப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க, சாப்பிடுங்க வந்து உட்கார பரிமாற வச்சு சாப்பாடெல்லாம் நல்லபடியாக போட்டு முடிச்சிடுறாங்க. போட்டு முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு தீபா வந்து கண்ணாடி முன்னாடி வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து ஒரு கார்டு ஒன்று, க்ரீட்டிங் கார்டு இருக்குது. இந்த க்ரீட்டிங் கார்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வந்து அதில் மன்னித்து விட்டேன்னு எழுதியிருக்கு. அதை பார்த்தோன்னே ஏகபோக சந்தோஷத்தில் தீபா வந்து மனசெல்லாம் பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன் செமையாக நடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.
அதை பார்த்துட்டு கார்த்திக் சார் வந்தோன்னா, கார்த்திக் சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க, என்னை வந்து எத்தனை வருஷமாக வந்து நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இப்போ வந்து நீங்கள் உங்கள் வாயால் வந்து அசால்ட்டாக வந்து மன்னிச்சிட்டேன்னு சொல்லியிருக்கீங்களே, இதுக்காக எவ்வளோ நாள் காத்திருந்தேன் அப்படின்னோடனே, எதுக்காக சார் என்னை மன்னிச்சிங்க? எங்கள் அப்பாக்காகவா? இல்லைன்னா சேச்சா அதுக்கு முன்னாடியே மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபா வந்து நட்சத்திரா பேரை அடிச்சிருந்தாங்களோ அந்த க்ரீட்டிங் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக தீபா கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் உங்களை நான் மன்னித்தேன் அப்படின்னோடனே, அதில் வந்து தீபான்னு எழுதியிருக்கிறத பார்த்தோன்னா, அந்த பத்திரிக்கையை பார்த்தோன்னா தீபாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். இது எப்படி சார் உங்கள் கைக்கு கிடச்சிச்சு அப்படின்னோன்னே, அதெல்லாம் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடச்சிச்சு, உங்களை பற்றி தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுச்சு. அதை முதல்லயே என்கிட்ட முன்னாடியே நீங்கள் வந்து லவ் சொல்லியிருக்கலாம்லன்னு கார்த்திக் கேட்குறாங்க. அதோட இந்த எபிசோட அட்டகாசமாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். வேறு லெவலில் கொண்டு போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள்.